அனைவருக்கும் வணக்கம். நமது காமராஜர் கல்வியகத்தின் சார்பாக கா. வெங்கடேசன் தமிழ்நாட்டு வரலாறு நவீன காலம் புத்தகத்திலிருந்து 50 முக்கிய வினாக்கள். அதாவது இந்த வினாக்களானது நீதி கட்சியின் 1920 முதல் 1937 ஆண்டு வரை நடைபெற்ற ஆட்சி காலங்களும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 50 முக்கிய வினாக்கள். இந்த தேர்வினை நீங்கள் எழுதி பார்க்க வேண்டுமென்றால் இதற்கான PDF மற்றும் ஆன்சர் கீ இரண்டுமே காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் இலவசமாக உள்ளது. நண்பர்கள் அதனை இணைந்து கொண்டு நீங்கள் தேர்வு எழுதி பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்பொழுது வாங்க நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்து சமய அறக்கட்டளை மசோதா நீதி கட்சியால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்து சமய அறக்கட்டளை மசோதா நீதி கட்சியால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுங்க? 1925. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது வினா, கீழ்கண்டவற்றுள் சரியான இணைகள் எத்தனை? கீழ்கண்டவற்றுள் சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1920 சரியானா? சரி. முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த ஆண்டு? 1923. ஸோ முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் யாருக்கு எதிராக நடைபெற்றது, யார் கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் கமெண்ட்டில் கூறவும். அடுத்தது, நீதி கட்சியில் பிராமணர்களுக்காக ஆட்சிக்குழு தீர்மானம். ஆட்சிக்குழு தீர்மானம் எப்போ போடுவாங்க? 1930. சரிங்களா? அப்போ இது வராது, அப்போ இது தவறு. அடுத்தது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போங்க? 1929. சரிங்களா? 1929 தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ ஆன்சர் என்னதுங்க? சரியான இணைகள் எத்தனைனா 2 இணைகள் மட்டும்தான் சரி. சரிங்களா? அடுத்தது, முத்தையா முதலியார். முத்தையா முதலியார் நீண்ட காலம் வாழ்க என்று கூறியவர் யார்? யாருங்க? பெரியார். சரிங்களா? முத்தையா முதலியார் நீண்ட காலம் வாழ்க என்று கூறியவர், எழுதியவர் பெரியார். அடுத்தது, நீதி கட்சிக்கான கூற்று. சரிங்களா? கூற்றில் என்ன கேட்டிருக்காங்க? நீதி கட்சியில் பிராமணர்களுக்கான கதவு திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டதுன்னா ஆமாம், சரிதான். 1930 ஜூலை 15 இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காங்கிரஸ் ஆதரவை பெறும் முயற்சி இது. 1930 சரிதான். ஜூலை 15 ஆனால் கிடையாது. எப்போங்க? ஜூன் 15. சரிங்களா? ஜூன் 15 தான் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? கூற்று 1 மட்டும்தான் சரி. சரிங்களா? அடுத்தது, முதல்வர் பொப்புலி ஆட்சி காலத்தில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றியவர் யார்? முதல்வர் பொப்புலி ஆட்சி காலத்தில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றியவர் யாருங்க? MA முத்தையா செட்டியார். சரிங்களா? MA முத்தையா செட்டியார். ஸோ இது எந்த ஆண்டு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நான் கமெண்ட்டில் கேட்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் நான் உங்ககிட்ட கேட்கல. உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும்போது உடனடியாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை கமெண்ட்டில் போட சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது, ஆதிகால ஆரியர்கள் தூங்கும்போது நுழைந்த திருடர்களை போன்றவர்கள் என்றும் அவர்களுடைய வாரிசுகளே பிராமணர்கள் என்றும் ஆரியர் களமும் திராவிடர் களமும் இருவேறு இனங்கள் என பகிரங்கமாக பேசியவர் யார்? யாருங்க? TM நாயர். சரிங்களா? யார்? TM நாயர். அடுத்தது, சென்னை நகர திட்ட சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சென்னை நகர திட்ட சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன ஆண்டுங்க? 1920. சரிங்களா? சென்னை நகர திட்ட சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போங்கன்னா 1920. அடுத்தது, நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை செயல்படுத்தியது பிராமணர் அல்லாதாரின் வாக்குகளை பெறுவதற்காகத்தான் என கூறியவர் யார்? யாருங்க? RS பாஸ்கரன், ராஜையன், பெரியார், P ராமமூர்த்தி. யாருன்னா P ராமமூர்த்தி. சரிங்களா? P ராமமூர்த்தி தான் நீதி கட்சி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை செயல்படுத்தியது பிராமணர் அல்லாதாரின் வாக்குகளை பெறுவதற்காக தான் என்று கூறியவர். அடுத்தது, பிரிட்டிஷ் பாராளுமன்ற
கூட்டத்தில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டவர் யார்? யாருங்க? பெரியாரா, சத்தியமூர்த்தியா, அன்னி பெசண்டா, சிஆர் தாஸா? யாருங்க? சத்தியமூர்த்தி. சரிங்களா? பிரிட்டிஷ் பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்ட யாருன்னா சத்தியமூர்த்தி. அடுத்தது கூற்று. தடை மீறி பார்த்தசாரதி கோயில் உச்சியில் தேசிய கொடி ஏற்றியவர் சத்தியமூர்த்தி. சரியா? சரிதான். சரிங்களா? பார்த்தசாரதி கோயில் உச்சியில் கொடி ஏற்றினார் சத்தியமூர்த்தினா சரிதான். 1930 இதற்காக கைது செய்யப்பட்டார். சரியா? சரி. சரிங்களா? 2 கூற்றுகளுமே சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் மாவீரர் சத்தியமூர்த்தியுடன் தொடர்பில்லாதது எது? சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் மாவீரர் சத்தியமூர்த்தியுடன் தொடர்பில்லாதது எது? எதுங்க? வெள்ளிநாக்கு நாவலர் என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? சத்தியமூர்த்தி தான். மக்கள் உரிமை காவலர் என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? அவரும் சத்தியமூர்த்தி தான். இந்திய விடுதலை போர் முரசு அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? சத்தியமூர்த்தியை சொல்ல மாட்டாங்க. அப்போ யார் சொல்லுவாங்கன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்திய விடுதலையின் பேரொளி என்று அழைக்கப்பட்டார்னாலும் சத்தியமூர்த்தி தான். அப்போ வெள்ளிநாக்கு நாவலர், மக்கள் உரிமை காவலர், இந்திய விடுதலையின் பேரொளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. அடுத்தது பின்வருவோர்களில் திராவிடர் கழகத்துடன் தொடர்பில்லாதவர் யார்? பின்வருபவர்களில் திராவிடர் கழகத்துடன் தொடர்பில்லாதவர் யார்? பெரியாருக்கு தொடர்புள்ள திராவிடர் கழகத்துக்கு பெரியார்னா கண்டிப்பாக அவர் இருப்பார். சரி. பி ராமச்சந்திர செட்டி இருப்பாரானா? இருப்பார். சரி. பிடி ராஜன் இருப்பாரானா? கரெக்டு தான். அப்போ யார் இருக்க மாட்டார்? கூர்ம வெங்கட் ரெட்டி வரமாட்டார். சரிங்களா? கூர்ம வெங்கட் ரெட்டி திராவிடர் கழகத்துடன் வரமாட்டார். அப்போ இவர் எந்த கழகத்துடன் வருவார்? சரிங்களா? எந்த கழகத்துடன் தொடர்பில் இருப்பார்? எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தது ஈவேரா ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தர மறுத்தார். சரிங்களா? ஈவேரா ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தர மறுத்தார். கிடையாது. ஆதரவு தருவார். சரி, இது வராது. ஆதரவு தருவார். சரிங்களா? அப்போ இந்த கூற்று சரி, தவறானது. கோவையில் கள்ளுக்கடை மறியலுக்கு தலைமை தாங்கினார். கிடையாது. அவர் அந்த அதில் கலந்துக்குவார். கோவையில் கள்ளுக்கடை மறியலில் கலந்துக்குவார். இதுக்காக எங்கே ஜெயிலில் போவார்னா கோவையில் சிறையில் அடைச்சிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக போயிட்டு சிறையில் போட்டுருவாங்க. எங்கன்னா பெல்லாரி. சரிங்களா? பெல்லாரியில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக 1937 சிறையில் போட்டுருவாங்க. அப்போ 2 கூற்றுங்களும் தவறு. அடுத்தது தமிழகத்தின் பிராமணர் அல்லாத முதல் காங்கிரஸ் தலைவர். தமிழகத்தில் பிராமணர் அல்லாத முதல் காங்கிரஸ் தலைவர் ராஜாஜியா, சத்தியமூர்த்தியா, பெரியாரா, விஜயராகவாச்சாரியா? யாருங்க? பெரியார். சரிங்களா? தமிழகத்தின் பிராமணர் அல்லாத முதல் காங்கிரஸ் தலைவர் யாருன்னா பெரியார். அடுத்தது வகுப்பு வாரி தீர்மானத்துடன் தொடர்பில்லாத காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? வகுப்பு வாரி தீர்மானத்துடன் தொடர்பு இல்லாத கொஸ்டினை என்றைக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வகுப்பு வாரி தீர்மானம் தொடர்பு இல்லாத காங்கிரஸ் மாநாடு என்னதுங்க? சேலம் மாநாடு. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் இருக்குமானா சரிதான். காஞ்சிபுரம் மாநாட்டும், தஞ்சை மாநாடு, நெல்லை மற்றும் திருவண்ணாமலையெல்லாம் வகுப்பு வாரி தீர்மானத்துடன் தொடர்பு உள்ள மாநாடுகள். அடுத்தது கூற்று 1. சர் ஏ ராமசாமி முதலியார் பெரியாரை தமிழ்நாட்டு ரூசோ என அழைத்தார். தமிழ்நாட்டு ரூசோ என அழைத்தார் பெரியாரை. சரியானா? சரி. காந்தியை மகாத்மா என 1928 முதல் பெரியார் அழைக்க தொடங்கினார்ல, நிறுத்திடுவார். சரிங்களா? அந்த ஆண்டிலிருந்து நிறுத்துவார். பெரியார் மகாத்மான்றதை கூப்பிட்றதை நிறுத்திடுவார். ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி.
சரிங்களா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை காண்க. ஸோ பத்திரிகைகள், பெரியாருடைய பத்திரிகைகள் ஆண்டுகள். பகுத்தறிவு 1934 சரி. உண்மை 1970 சரி. ரிவோல்ட் ஆங்கில பத்திரிகை சரிங்களா, இது 1930 தவறு. எப்போங்க? 1928. அடுத்தது குடியரசு 1925 சரியானா சரி. அப்போ பொருந்தாதது என்னதுங்க? ரிவோல்ட்டு தான். 1930 தவறு. 28 தான் சரியான ஆன்சர். அடுத்தது கீழ்காண்பவர்களுள் சமதர்ம வேலை திட்டத்துடன் தொடர்புடையவர் யார்? சமதர்ம வேலை திட்டத்துடன் தொடர்புடையவர் யார்? ராஜாஜியா, பெரியாரா, காந்திஜியா, சத்தியமூர்த்தியா? யாருங்க? பெரியார் சரிங்களா. கீழ்காண்பவர்களுள் சமதர்ம வேலை திட்டத்துடன் தொடர்புடையவர் பெரியார். அடுத்தது தனிநாடு கோரிக்கை குறித்து பெரியார் அம்பேத்கருடன் உரையாடினார். கூற்று 1 சரிங்களா. தனிநாடு கோரிக்கை குறித்து பெரியார் அம்பேத்கருடன் உரையாடினார். தவறு சரிங்களா. ஏன் தவறு? அப்போது ஜின்னா உடன் இருந்தார். இதுவும் தவறு. என்னன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதாவது தனிநாடு கோரிக்கை குறித்து பெரியார் ஜின்னாவுடன் உரையாடினார், இது இங்கே வரணும் சரிங்களா. ஜின்னாவுடன் உரையாடினார். உடன் இருந்தவர் யாருன்னா தான் யாருங்க? அம்பேத்கர். அது அப்படியே இங்கே போகணும், அது இங்கே வரணும், அவ்வளோதாங்க சரிங்களா. அப்போ எங்கே ஒரு உரையாடி இருப்பாங்கன்னா பம்பாயில் சரிங்களா. இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும். அடுத்தது கருஞ்சட்டை படை மாநாடு 1946 மே 11 நடந்ததா? நடந்தது. எங்கே நடந்ததுங்க? கோவையில் இல்லை, மதுரையில் நடந்தது சரிங்களா. கோவையில் கிடையாது, மதுரையில் நடந்தது. அப்போ இது தவறு. அடுத்தது திராவிடர் கழக கொடி முறையாக ஏற்கப்பட்டது. ஏற்கப்பட்டதானா? ஆமாம், அந்த மாநாட்டில் தான் ஏற்கப்பட்டது. அப்போ கூற்று 2 மட்டும் சரி சரிங்களா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணை சரின்னு கேட்குறோம் சரிங்களா. கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணை சரி? பெரியார் அரசியல் நிர்ணய சபை அமைப்பு முறையை எதிர்த்தார் அப்படின்னா சரியானா சரி சரி. அடுத்தது தமிழக ஆளுநராக வடநாட்டவர் நியமிக்கப்படுவதை பெரியார் எதிர்த்தார்னா ஆமாம். அடுத்தது 1949 அண்ணா நீதி கட்சியை விட்டு பிரிந்து திமுகவை தொடங்கினார். நீதி கட்சியை கிடையாது, திராவிடர் கழகம் சரிங்களா. திராவிடர் கழகத்திலிருந்து தான் பிரிவார். அப்போ ஏன்னா நீதி கட்சியே திராவிடர் கழகமாக மாறிடும், அதிலிருந்து தான் அண்ணா பிரிந்து திமுகவை தொடங்கியிருப்பார். அப்போ எத்தனை இணைகள் சரிங்க? 2 இணைகள் சரி. அடுத்தது நீதி கட்சியை உத்தியோக வேட்டை கட்சி சரிங்களா. நீதி கட்சியை உத்தியோக வேட்டை கட்சி என்று கூறியவர் யார்? சரிங்களா. காந்தியா, ராஜாஜியா, சத்தியமூர்த்தி, பெரியார்? யாருங்க? பெரியார். நீதி கட்சியை உத்தியோக வேட்டை கட்சி என்று கூறியவர் யாருங்க? பெரியார். அடுத்தது அரசியல் தொண்டு என்பது அயோக்கியர்களை உற்பத்தி செய்து அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்வதே அல்லாமல் வேறில்லை என்று கூறியவர் யார்? அரசியல் தொண்டு என்பது அயோக்கியர்களை உற்பத்தி செய்து அவர்கள் மூலம் பாமர மக்களை வஞ்சிக்க செய்வதே அல்லாமல் வேறு இல்லை என்று கூறியது யாருன்னா யாருங்க? காந்தியா, ராஜாஜியா, காமராஜரா, பெரியாரா? யாருங்க? பெரியார் சரிங்களா. அடுத்தது சுயமரியாதை மாநாடு ஆண்டுகள் சரிங்களா. சுயமரியாதை மாநாடுகளும் ஆண்டுகளும் எந்த ஆண்டு நடைபெற்றது? எந்த மாநாடு? ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு மாநாடு. செங்கல்பட்டு மாநாடு எந்த ஆண்டுக்கு நடக்கும்? முதல் மாநாடு இல்லைங்களா, 1929. சேலம் மாநாடு. சேலம் மாநாடு எப்போ நடக்குங்க? நீதி திராவிடர் கழகமும் மாற்றிருப்பாங்க இல்லைங்களா, 1944. ஈரோடு மாநாடு எப்போ நடக்குங்க? 1930. விருதுநகர் மாநாடு 1931. ஸோ இதெல்லாம் பொருத்தினோம்னா என்னதுங்க? 3. அப்போ செங்கல்பட்டு மாநாடு 3,
சேலம் மாநாடு 1944 1, ஈரோடு மாநாடு 1930 2, விருதுநகர் 1931 4. அப்போ 3 1 2 4. சரிங்களா. அடுத்தது எந்த ஆண்டு நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் 15 அம்ச கொள்கை வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டு நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் 15 அம்ச கொள்கை வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டுங்க? 1929, 30, 34, 44? 1929. 1929 தான் 15 அம்ச கொள்கை வெளியிடப்பட்டது. அடுத்தது பெரியாருடன் தொடர்பில்லாத ஒன்று. பெரியாருடன் தொடர்பில்லாத ஒன்று. உண்மை நாடுவோர் சங்கம். பெரியாருடன் தொடர்பில்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. உண்மை நாடுவோர் சங்கமாக தொடர்பில் இருக்கானா? இருக்குது. தாராள சிந்தனையாளர் சங்கம் இருக்கானா? இருக்குது. பகுத்தறிவாளர் கழகம் இருக்கானா? இருக்குது. அப்போ எது தொடர்பு இல்லைங்க? சமதர்ம கழகம் அவரோடு தொடர்பு இல்லாதது. ஸோ ஆன்சர் என்னதுங்க? டி. பெரியாருடன் தொடர்பில்லாத ஒன்றுனா சமதர்ம கழகம். அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் சமதர்ம சங்கங்கள் நிறுவப்பட காரணமான மாநாடு. தமிழ்நாடு முழுவதும் சமதர்ம சங்கங்கள் நிறுவப்பட காரணமான மாநாடு எது? செங்கல்பட்டா, சேலம் மாநாடா, ஈரோடு மாநாடா, விருதுநகர் மாநாடா? விருதுநகர் மாநாடு. சரிங்களா. சமதர்ம சங்கங்கள் நிறுவப்பட காரணமான மாநாடு எதுனா விருதுநகர் மாநாடு. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பெரியார் தொடர்பாக தவறானது எத்தனை கூற்றுகள்? எந்தெந்த கூற்றுகள் தவறானது? 1930 ரஷ்யா பயணம். 1930 ரஷ்யா பயணமானால் கிடையாது. எப்போ போவாருங்க? 1932 போவார். 10 மாதம் வெளிநாட்டு சுற்றுலா பயணம். 10 மாதமானால் கிடையாது. 11 மாதம் போயிருப்பார். சரிங்களா. 1933 ஜனவரி வெளிநாட்டு பயணம் முடிந்து தமிழ்நாட்டுக்கு வருவார். கிடையாது. 1932 நவம்பர் 11. சரிங்களா. 1932 நவம்பர் 11 தான் அவர் வெளிநாட்டு பயணம் முடித்து தமிழ்நாட்டுக்கு வருகை தருவார். மார்க்சிச சித்தாந்தம் இவருக்கு வழிகாட்டி. சரி. மார்க்சிச சித்தாந்தம் இவருக்கு வழிகாட்டினா சரி. அப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம்? 1 2 தவறு, 1 2 3 மட்டும் தவறு, 3 4 தவறு, அனைத்து தவறு. ஆன்சரு 1 2 3 தவறு. சரிங்களா. அடுத்தது சமதர்ம வேலை திட்டம். சமதர்ம வேலை திட்டம் எத்தனை ஆண்டுகள் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது? எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகளா, 2 ஆண்டுகளா, ஓராண்டா, 5 ஆண்டா? எத்தனை ஆண்டுனா ஓராண்டு. சமதர்ம வேலை திட்டம் எத்தனை ஆண்டுகள்னா ஓராண்டு. அடுத்தது 1933 பெரியார் தீவிர சமதர்ம பிரச்சாரத்திற்காக தண்டிக்கப்பட்டார். 1933 தீவிர சமதர்ம பிரச்சாரத்திற்காக தண்டிக்கப்பட்டார்னா சரி. 1933 மே 1 மே தினம் கொண்டாட பெரியார் வேண்டுகோள் விடுத்தார். இல்லை, மே 21 கொண்டாட சொல்லுவார். சரிங்களா. மே 21 வேண்டுகோள் விடுப்பார். அப்போ ஆன்சர் என்னதுங்க? 1 மட்டும் சரி. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றுகள் எவை? 1937 நீதி கட்சிக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்தார். 1937 பெரியார் நீதி கட்சிக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்தார்னா சரி. பகுத்தறிவு இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1925 கிடையாது. 1934. சரிங்களா. அடுத்தது விடுதலை 1935 தொடங்கப்பட்டதானா கிடையாது. 1936. பகுத்தறிவு என்பது ஒரு வார ஏடு. சரி. பகுத்தறிவு என்பது ஒரு வார ஏடு என்பது சரி. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 1 4 மட்டும் சரி. 1 4 மட்டும் தானே சரின்னு பார்த்தோம். 1 4 மட்டும் சரி. அடுத்தது கூற்று 1. கூற்று 1ல் 1938 சென்னை நோக்கி இந்திய எதிர்ப்பு படை அணிவகுப்பு. சரிங்களா. 1938 சென்னை நோக்கி இந்திய எதிர்ப்பு படை அணிவகுப்பு சரியானா சரி.
இந்திய எதிர்ப்பு போராட்ட பங்கினால் பெரியாருக்கு 2 வருட சிறை வழங்கப்பட்டது. சரிதான். ஆனால் இங்கே பாருங்கள், அலிநகர்னு கொடுத்துருவோம். இல்லை, பெல்லாரியில் தான் அவருக்கு பார்த்தோம், முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஆன்சர் என்னதுங்க? 1 சரி 2 தவறு. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது, 1 மட்டும் சரி. அடுத்தது, பின்வருவனற்றுள் பெரியார் தொடர்பான சரியான இணைகள் காண்க. சரிங்களா? சரியான இணைகள் என்னென்ன? கிரிப்ஸ் உடனான சந்திப்பு 1939 சரி. ஜின்னா உடனான சந்திப்பு 1942 தவறு. எப்போங்க? 1940 ஏப்ரல். சரிங்களா? 1940 ஏப்ரல். அமைச்சர் பதவி ஏற்றார் பெரியார் 1940 கிடையாது. 1940 அவர் மறுத்திருப்பார், அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தார். அடுத்தது, நீதி கட்சியை சமுதாய சீர்திருத்த இயக்கமாக உருமாற்ற முடிவு செய்தார். சரி. அப்போ எத்தனை இணைகள் சரிங்க? 1 4 மட்டும்தான் சரி. அப்போ 2 இணைகள் மட்டும்தான் சரி. அடுத்தது, ரேடிக்கல் டெமோக்ராட்டிக் கட்சி மாநாடு கல்கத்தாவில் நடந்தது. சரி. கூற்று 1, ரேடிக்கல் டெமோக்ராட்டிக் கட்சி மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றது. சரி. கூற்று 2, பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் மாநாடு நாக்பூரில் 1944 நடந்தது. நாக்பூரில் கிடையாது, கான்பூரில். சரிங்களா? 1944 கான்பூரில் நடக்கும். அப்போ 2வது கூற்று தவறு. அப்போ ஆன்சர் என்ன வருங்க? கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்தது, பெரியார் நாட்டு பிரிவினை பற்றி பேசிய மாநாடு நடந்த இடம் எது? மதுரையா, கோவையா, கடலூரா, சென்னையா? என்னதுங்க? கடலூர். பெரியார் நாட்டு பிரிவினை பற்றி பேசிய மாநாடு நடந்த இடம் கடலூர். அடுத்தது, எங்களை திராவிட நாடு பிரிவினை நாள் ஆக கொண்டாட பெரியார் மக்களை கேட்டுக்கொண்டார். எந்த நாளை திராவிட நாடு பிரிவினை நாளாக கொண்டாட பெரியார் மக்களை கேட்டுக்கொண்டார்? ஆகஸ்ட் 17, செப்டம்பர் 17, ஜூலை 1, ஆகஸ்ட் 15? எப்போங்க? ஜூலை 1 தான் திராவிட நாடு பிரிவினை நாளாக கொண்டாட பெரியார் வேண்டுகோள் விடுத்தார். அடுத்தது, திராவிடர் கழகத்துடன் தொடர்பில்லாத ஒன்று. தலைவர் மற்றும் கழக தோழர்கள் கருஞ்சட்டை அணிந்திருந்தனர். சரி. அறியாமை மூட நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சாரம். சரி. இந்து கடவுள் சடங்கு சம்பிரதாயங்களை ஆதரித்தல். எதிர்த்திருப்பார். சரிங்களா? ஆதரிக்க மாட்டார், எதிர்த்திருப்பார். அதனால் இது தவறு. பெண் விடுதலைக்காக போராடுதல். சரி. சரிங்களா? அப்போ திராவிடர் கழகத்துடன் தொடர்பில்லாத ஒன்றுனா சி. சரிங்களா? அடுத்தது, மனிதனுக்கு வெட்கமும் ரோசமும் மான உணர்ச்சியும் ஏற்படுத்துவதற்காகவே சுயமரியாதை இயக்கம் ஏற்பட்டது என கூறியவர் கி. வீரமணியா, அண்ணாவா, பெரியார், மாப்போ சிவஞானம்? யாருங்க? பெரியார். சரிங்களா? மனிதனுக்கு வெட்கமும் ரோசமும் மான உணர்ச்சியும் ஏற்படுத்துவதற்காகவே சுயமரியாதை இயக்கம் ஏற்பட்டது என்று கூறியவர் யாருன்னா பெரியார். அடுத்தது, பெரியாரின் இந்திய எதிர்ப்பு கொள்கையால் 1948 சிறை தண்டனை பெற்றார். சரிங்களா? 1948 சிறை தண்டனை பெற்றார்னா சரி. அடுத்தது, 1948 சென்னைக்கு வருகை புரிந்த ராஜாஜியை வரவேற்று உபசரித்தார். கிடையாது. அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தான் செய்வார். சரிங்களா? அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்வார், வரவேற்க மாட்டார். அப்போ கூற்று 1 சரி 2 தவறு. இப்போ ஆப்ஷன் என்னது இருக்குங்க? கூற்று 1 மட்டும்தான் சரி. அடுத்தது, சமதர்ம பிரச்சாரத்திற்காக பெரியார் சிறை சென்ற ஆண்டு. சமதர்ம பிரச்சாரத்திற்காக பெரியார் சிறை சென்ற ஆண்டு என்ற 32, 33, 34, 35? ஆன்சர் 33. அடுத்தது, தேர்தல் அரசியலை விட சமுதாய மாற்றமே உடனடி தேவை. தேர்தல் அரசியலை விட சமுதாய மாற்றமே உடனடி தேவை என்று கூறியவர் யார்?
பெரியாரா, அயோத்திதாசரா, காந்தியா, அம்பேத்கரா? யாருங்க? பெரியார். சரிங்களா? அடுத்தது, பெரியார் லம்பாடி கூட்டம் என்று யாரை வர்ணித்தார்? பெரியார் லம்பாடி கூட்டம் என்று யாரை வர்ணித்தார்? நீதி கட்சி உறுப்பினர்களையா, உயர் சாதியினரையா, ஆரியர்களையா, காங்கிரஸ் பிராமணர்களையா? யார் அழைத்தார்னா ஆரியர்களை தான் லம்பாடி கூட்டம் என்று வர்ணித்தார். ஆன்சர் சி. அடுத்தது, ஆங்கிலோ இந்தியர்களை போன்று பிராமணர்கள், ஆரியர்கள் மற்றும் இங்கிருந்த நாட்டவர்களுக்கு பிறந்தவர்கள் என பெரியார் எந்த இதழில் எழுதினார்? எந்த இதழில் எழுதினார்? எந்த இதில்ங்க? பகுத்தறிவா, குடியரசா, விடுதலையா, உண்மையா? ஆன்சர் பி, குடியரசு. குடியரசு இதழில் தான் ஆங்கிலோ இந்தியர்களை போன்று பிராமணர்கள், ஆரியர்கள் மற்றும் இங்கிருந்த நாட்டவர்களுக்கு பிறந்தவர் என பெரியார் எழுதினார். அடுத்தது, 1924 ஈரோடு தேவஸ்தான கமிட்டி தலைவர் யார்? 1924 ஈரோடு தேவஸ்தான கமிட்டியோடைய தலைவர் யார்? வைத்தியநாத ஐயரா, வரதராஜுலு நாயுடுவா, ஜார்ஜ் ஜோசப்பா, பெரியாரா? ஆன்சர் பெரியார். சரிங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு நடந்த ஆண்டு. தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? 1960, 1940, 1938, 1942? ஆன்சர் 1938. ஸோ இந்த மாநாட்டோடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த மாநாட்டோடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். இதில் தான் நிறைய ஒரு சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் வரும். அந்த மாநாட்டோடைய முக்கிய கேள்விகள்: யார் தலைமை, யார் அந்த பட்டம் கொடுத்தா, என்ன பட்டம் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, பெரியாரின் பகுத்தறிவு என்பது. பெரியாரின் பகுத்தறிவு என்பது நாளிதழா? அதாவது பகுத்தறிவு என்பது அந்த பத்திரிகையை நாளிதழா, வார இதழா, பருவ இதழா, மாத இதழா? அப்படின்னா வார இதழ். பகுத்தறிவு என்பது வார இதழ். உண்மை தேடுவோர் சங்கத்துடன் தொடர்புடையவர் யார்? உண்மை தேடுவோர் சங்கத்துடன் தொடர்புடையவர் யார்? பெரியாரா, ஜோதி பாபுலேவா, தாதாபாய் நவ்ரோஜி, காந்திஜி? யாருங்க? ஜோதி பாபுலே. அப்போ இந்த உண்மை தேடுவோர் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரிங்களா? இந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, பெரியார் இறந்த நாள். சரிங்களா? பெரியார் இறந்த நாள். பெரியார் எந்த நாளில் இறப்பாங்க? டிசம்பர் 6, டிசம்பர் 5, அக்டோபர் 2, டிசம்பர் 24? ஆன்சர் டிசம்பர் 24. இதே டிசம்பர் 24 இன்னொரு நமது தலைவருக்கும் அதில் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தலைவர், எந்த தலைவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, கூற்று. ஈவேரா மண்டி வியாபாரம் பார்த்தார். சரிங்களா? ஈவேரா மண்டி வியாபாரம் பார்த்தார். சரியானா சரி. ஈரோடு நகரமன்ற தலைவராக 1917 பொறுப்பு வகித்தார்னா சரி. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1919 இருக்கும். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் 1917 இருக்குது, இதில் 1919 புக்கில் இருக்கும். ரெண்டுமே வச்சுக்கோங்க. இதை படி பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை படி பார்த்தோம்னா இதுவும் சரி தான். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2மே சரி. அடுத்தது கடைசி கேள்வி. ஈவேராவுடன் தொடர்புடைய ஆண்டு. ஈவேராவுடன் தொடர்புடைய ஆண்டு எப்போங்க? 1879 to 1973. நான் குறிப்பிட்ட அந்த ஒரு சில கேள்விகள், சரிங்களா? நான் ஒரு சில கேள்வியெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஓரிரு நாளில் நான் உங்களுக்கு மற்றதை போட்டு விட்டுறேன். சரிங்களா? உங்களுக்கு இதை வீடியோ பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதோ அதை கமெண்ட்டில் போடுங்க. அப்போ உங்களுக்கு மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுக்குன்றத உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தெரியாமல் கேட்குறேன்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த வினாத்தாள் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும், இல்லை இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காமராஜர் கல்வியகம் அப்படின்னு சொல்லி தமிழில் நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் கிடைக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இலவசமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோக வாரந்தோறும் நாம் இலவச தேர்வு தொடரும்
டிசம்பர் 2026க்கான இலவச தேர்வு தொடரும் நாம் குரூப் 4க்கு தொடங்கி ஒவ்வொரு வாரம் நடத்தி வருகிறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீட்டாக நல்லா டைப்பிங் பண்ணி நல்ல தரமான வினாக்களாக உங்களுக்கு இருக்கும். இவை அனைத்துமே காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் கிடைக்கும். அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.